விஜய் வந்து எந்த கட்சியோட வாக்கையும் உடைக்க போறது இல்லை. குறிப்பா திமுகவோட வாக்கு வங்கியை விஜயால உடைக்க முடியாது. விஜய் வந்து ஒரு கட்சி தொடங்கி வராருன்னா அது எல்லா கட்சியினுடைய வாக்குகளையும் பிரிக்க போறாரு, ஆக்சுவலி உடைக்க போறாரு. ஏன்னா அவருக்கு போய் சேர வேண்டியது எல்லா கட்சிகள்ல இருந்தும் போகும். அப்ப திமுகல இருந்து மட்டும் போகாதுன்னு சொல்ல முடியாது. எந்த அடிதடியும் இல்லை, திமுக கூட்டணியில் எல்லாம் ஒத்துமையா இருக்கும். அந்த வீட்டில் அண்ணா திமுகவை போட்டு பாரதிய ஜனதா கட்சி அடிக்கக்குள்ள திராவிட கட்சியாகிய மூத்த திராவிட கட்சியாகிய திமுக வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி தானே காங்கிரஸ் உங்களை அடிச்சு எப்படியோ எக்ஸ்ட்ரா வாங்கி. காங்கிரஸ் வந்து எங்களோட ரத்த சொந்தங்க. ராகுல் காந்தி ரத்த சொந்தம். காங்கிரஸ் போயிடும் வெளியிலலாம் நினைச்சிங்க. உங்களுடைய எண்ணங்களில் மண் விழுந்து விட்டது. நாங்கள் என்ன செய்வோம்? யாரும் எந்த ஓட்டையும் போட முடியாது. விலாங்கு மீது காத்து கொண்டிருந்த விஜய்க்கு ஏமாற்றம், உடையும் என எதிர்பார்த்த எடப்பாடிக்கு ஏமாற்றம். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? விஜய் என்பவர் என்னை பொறுத்தவரை ஒரு மனிதரே இல்லை. ஒரு குடும்பத்தை, ஒரு தந்தையை, ஒரு தாயை, ஒரு மனைவியை, ஒரு பிள்ளையை, ஒரு தன்னுடைய குழந்தையை பாதுகாக்க தவறியவர் நாட்டை என்ன பாதுகாப்பார்? முரசொலி செல்வம் அவர்களுடைய இறப்புக்கு இவங்க சங்கீதா அவர்கள் வந்திருப்பாங்க, ஒரு நெருக்கமானவராக இருந்திருக்கிறார், இப்படின்லாம் அதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. முரசொலி செல்வம் ஒரு மூத்த பத்திரிகையாளர், எல்லோரிடம் இனிமையாக பழகக்கூடியவர், எளிமையானவர். அதனால அவங்க சங்கீதா வந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கலாம். அதுக்கும் இதுக்கும் ஏங்க முடிச்சு போடுறீங்க? தாவாக்கா தான் தற்கூரி கூட்டம் பைத்தியகாரத்தனமா சொல்லுதுன்னா நீங்க எப்படிங்க இந்த கேள்வியை கேட்கலாம்? அது எப்படிங்க அவங்க சொல்றதை கேட்கலாம்? ஏங்க எப்படிங்க அவருக்கு அவர் மனைவி கேள்வி. இப்போ விஜய் அவர்கள் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்னு தொடர்ந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது விஜயை பற்றி நீங்கள் இனிமேல் கேள்வி கேட்டிங்கன்னா அந்த பேட்டி கொடுக்குறதே நிறுத்திடலான்னு இருக்காங்க. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது. அப்படி இருக்கிற மக்களுக்கான பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இப்படின்னு தமிழ்நாட்டோட நிலையே மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காலையில நீங்க வீட்டில் கிளம்புனீங்கல்ல, பத்திரமா வந்திருக்கீங்களா? நான் மயிலாடுதுறையிலேருந்து சென்னை வந்திருக்கேன். 20 நாளாக சென்னையில தான் தங்கியிருக்கேன். பத்திரமா தான் இருக்கேன். தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த ஒரு 10 கோடி மக்கள் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் பிரச்சனைன்னு ஏற்பட்டாதான் இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு திமுக ஏற்றுக்கணும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு ராமசெய்யோன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். முக்கியமாக தற்போதைய அரசியல் வட்டாரத்தில் கூட்டணி விஷயங்கள் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அதில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி நிறைய கட்சிகள் சேர்த்துட்டு வராங்க. அதில் இதுவரை இல்லாதவருக்கு திமுக கூட்டணி அதிகமான கட்சிகள் கொண்ட கூட்டணியாக, 26 கட்சிகள் கொண்ட கூட்டணியாக மாறி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் தற்போது களத்திற்கு விஜய் வந்திருக்கிறார், வாக்குகள் நிறைய சிதறக்கூடும், இந்த மாதிரியான காரணங்களால் ஏற்பட்டிருக்கிற ஒரு பயத்தின் வெளிப்பாடு அப்படின்னு ஒரு கருத்து வைக்கும். இந்த கூட்டணி விரிவடைதலை பற்றி என்ன நினைக்கிறேன்? திமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் சேர்ந்திருப்பதற்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. திமுக பொறுத்தவரை விஜய் ஒரு பொருட்டே இல்லை. விஜய்லாம் நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான். விஜய் வந்து திமுக கூட்டணியோ இல்லை திமுகவோட வாக்குகளையோ சிதறடிக்க முடியாது. அதனால் விஜய்க்காக இந்த கூட்டணி வந்து அதிக கட்சிகள் சேர்க்கவில்லை. ஒரு ஆளுகின்ற கட்சி, ஒரு பலமான கட்சி, மக்களுடைய மனங்களிலே வாழ்கின்ற கட்சி, மீண்டும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய கட்சியை நோக்கி எல்லா கட்சிகளும் வருகிறார்கள். உங்கள் வீட்டுக்கு விருந்தாடி வராங்க, வரவங்களை வந்து நீங்கள் வராதிங்கன்னு சொல்லுவீங்களா? தமிழர் பண்பாடு என்ன? வருபவர்களை வரவேற்று அவர்களை உபசரித்து அவர்களுக்கு நம்மால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுப்போம். என்ன விருந்து கொடுப்போமோ இல்லை நம்மளால் அப்போ என்ன அவைலபிள் இருக்கோ அதை கொடுப்போம். அதுபோல் இன்றைக்கு திமுகவை தேடி வருபவர்களை, திமுகவை நாடி வருபவர்களை திமுக இன்றைக்கும் கைவிட்டதில்லை. எங்களை தேடி அதிக கட்சிகள் வருகிறார்கள். அவர்களை அன்போடு, ஒரு தாயுள்ளத்தோடு திமுகவினுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்
அணைத்து கொண்டு அவரால் என்னென்ன அவர்களுக்கு இடங்கள் கொடுக்க முடியுமோ அதை செஞ்சு கொடுக்குறாங்க. அவர்களும் அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். விஜய்க்காகலாம் நாங்கள் கூடுதல் கட்சியெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திமுக சார் ஆக்சுவலாக வாக்குகள் விஜய் வந்து ஒரு கட்சி தொடங்கி வராருன்னா அது எல்லா கட்சியினுடைய வாக்குகளையும் பிரிக்க போறாரு, ஆக்சுவலி உடைக்க போறாரு. ஏன்னா அவருக்கு போய் சேர வேண்டியது எல்லா கட்சிகள்ல இருந்தும் போகும். அப்போ திமுகல இருந்து மட்டும் போகாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. விஜய் வந்து எந்த கட்சியோட வாக்கையும் உடைக்க போகிறது இல்லை. குறிப்பாக திமுகவோட வாக்கு வங்கியை விஜயால் உடைக்க முடியாது. என்ன காரணம்னா திமுக கூட்டணி என்பது ஒரு கொள்கை கூட்டணி, சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம்ங்கிறத நோக்கி பயணிக்கக்கூடிய கூட்டணி. திமுகவில் சேர்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒத்த கருத்துடைய கூட்டணி. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகட்டும், எந்த கட்சியும் திமுகவில் வந்து சேர்கிறார்களோ அவர்களுடைய கொள்கையும் திமுகவின் கொள்கையும் ஒன்றாக இருக்கும். இது நோட்டுக்காகவோ சீட்டுக்காகவோ சேர்ந்த கூட்டணி அல்ல, இது கொள்கைக்காக சேர்ந்த கூட்டணி. மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என ஒரு மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கங்கள் கட்சியாக இன்றைக்கு ஒன்றிணைத்திருக்கு. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியை பார்த்தீங்கன்னா அது ஒரு கட்டாயத்தின் பேரில் ஏற்பட்ட கூட்டணி. எடப்பாடி பழனிசாமிக்கு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க விருப்பம் இல்லை. மோடி அவர்கள் இடியையும் ஐடியையும் காட்டி எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி எடப்பாடி பழனிசாமி 3 கார்களில் பயணம் செய்து ஒரு கட்டாயத்தின் பேரில் அமைக்கப்பட்ட கூட்டணி. அதே போல் அந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தன்னுடைய மருத்துவக் கல்லூரி முறைகேடு வழக்கு சிபிஐ விசாரணையில் இருந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அவரும் பயந்து கொண்டு அந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கிறார். அதுபோல் கடந்த 2025 செப்டம்பர் மாதம் எடப்பாடியோடு கூட்டணி சேர்ந்தால் தூக்கில் தொங்குவது மேல் எடப்பாடியோடு கூட்டணி சேர்வதை விட என்று சொன்ன டிடிவி தினகரன் இன்றைக்கு அவருடைய இரட்டை இலை சின்ன வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்திலே பட்டியலிடப்பட்ட பிறகு அவரும் கட்டாயத்தின் பேரில் சேர்ந்திருக்கிறார். அதனால் ஆக்சுவலாக திமுகவை அவ்வளோ அதீதமாக எதிர்த்த தேமுதிக இப்போ உங்கள் திமுக வரும்போது டிடிவி வரக்கூடாதா? டிடிவி ஆக்சுவலி ஏடிஎம் இல்லை, தேமுதிக திமுகவை எதுக்கல. 2016 தேமுதிக திமுகவுடன் சேர்ந்திருக்க வேண்டியது. சிலருடைய சூழ்ச்சியால் அப்பொழுது விஜயகாந்த் எங்களோடு சேருவது தடுக்கப்பட்டார். அப்போ கூட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பழம் நழுவி பாலில் விட போகிறது என்று சொன்னார். இப்பொழுது பழம் சற்று தள்ளி பாலில் விழுந்திருக்கிறது. அதனால் தேமுதிகவும் எங்களை போன்ற ஒரு சமூக நீதியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி தான். பெட்டர் லேட் தேன் நெவர் என்பது போல காலங்கடந்து அவர்கள் எங்களோடு வந்திருந்தாலும் நல்ல முடிவை எடுத்திருக்கிறார்கள். தயவு செய்து அதை கொச்சைப்படுத்த வேண்டாம். இல்லை, ஆனால் இப்போ இத்தனை கூட்டணி கட்சிகள் இருக்குது, ஒரு பக்கம் இது பலம் தான் அப்படின்னாலும் கூட இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க நீங்கள் வந்தவங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, கட்சிகளாக இருக்கட்டும், திமுகவிலே இருந்து வேலை செஞ்சவங்களுக்காக இருக்கட்டும், ஐ மீன் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்கள தாண்டி அது இப்போ வந்து சேர்றவங்களுக்காக இருக்கட்டும். அப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூடவே பயணிக்கிறவங்க, கூடவே பல காலமாக திமுகவுக்கு வேலை செய்தவர்கள், அவங்களெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் புறந்தள்ளுவதன் மூலமாக அவங்களாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிறாங்க. இது திமுகவுக்கு பின்னடைவான ஒரு விஷயம். அண்ட் அதுவும் இல்லாமல் வெளியிலேருந்து வரவங்களை அதிகம் சேர்த்து அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மூலமாக திமுக டைலூட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாங்க. திமுக ஒரு மிகப்பெரிய இயக்கங்க. ஆரம்பிக்கப்பட்டு 75 ஆண்டுகளை தாண்டிய இயக்கம். எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை அகாமடேட் பண்ணுவதற்கு திமுகவில் இடம் இருக்கிறது. தலைவருக்கு மனம் இருக்கிறது. தலைவருக்கு வந்து யாருக்கு என்ன எப்போ கொடுக்கணும், எதை கொடுக்கணும், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். யாரையும் கைவிடாதவர் அவர். நம்பி வந்தவர்களும் சரி, அவரோடு பயணிக்கக்கூடியவர்களும் சரி, கைவிடாமல் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு முதிர்ச்சி அவரிடம் இருக்கிறது. கூட்டணி கட்சிகளை கூட மதித்து அவர்களை அரவணைத்து எந்த கூட்டணியும் விடாமல் இன்னைக்கு ஒரு தேர்தல் வரலாற்றிலே, இந்திய தேர்தல் வரலாற்றிலே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இது என்ன விஷயம் என்னன்னா, ஒரு கூட்டணி 4 தேர்தல்கள் தொடர்ந்து சிந்தாமல் சிதறாமல் பயணிக்குது. 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல், 4 தேர்தல்லையும் திமுகவோடு சேர்ந்த எந்த கட்சியும் திமுகவை விட்டு விலகலை. அதே நேரத்தில் புதிய கட்சிகள் வந்திருக்கு. அப்படின்னா கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறை அரவணைப்பு பிடித்திருப்பதால் தான் எங்களோடு கூட்டணி சேர்ந்த கட்சிகள் எங்களோடு இருக்கிறார்கள். அதனால் கட்சியில் பயணிப்பவர்களும் சரி, கட்சியில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற பழைய நபர்களும் சரி, எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பது, எப்படி ஒரு தாய்க்கு எந்த குழந்தைக்கு எந்த சாப்பாடு கொடுக்க வேண்டும், எப்போது பசிக்கும் என்ற ஒரு தாய்க்கு எப்படி தெரியுமோ, அதுபோல் திமுக தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த பதவி கொடுக்கணும், எப்படி அரவணைக்கணும்னு.
அதனால் இதெல்லாம் திமுகவுடைய உட்கட்சி விவகாரங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். எதிர்கட்சிக்கும் மீடியாவுக்கும் அதில் வேலை இல்லை. நீங்கள் ஏன் தேவையில்லாமல் எங்கள் வீட்டுக்குள்ள மூக்க நுழைக்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் அதிமுக மீடியாவும் எதிர்கட்சிகளும் பக்கத்து வீடு ஏற்ற வீடு, இது எங்கள் வீட்டு உள் வீட்டு விவகாரம். நாங்கள் பார்த்து கொள்கிறோம். எங்கள் தலைவருக்கு தெரியும் எங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்று தெரியும். தேவையில்லாமல் நீங்கள் ஏங்க மீடியாவும் எதிர்கட்சியும் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு திமுகவா இருக்கிறவன் பாவம், வந்தவனுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், இருக்கிறவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார். தலைவருக்கு எல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட அவர் இன்னைக்கு நேசிக்கு வந்தவர் இல்லை, 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், சிறைச்சாலையை பார்த்தவர், பல்வேறு போராட்டங்களை சந்தித்தவர். திடீரென்று ஒரு ராத்திரியில் முதலமைச்சர் ஆகலை. தன்னுடைய 14 வயதில் கட்சியிலே சேர்ந்து கிட்டத்தட்ட 70 வயதில் முதலமைச்சரானவர். அவருக்கு தெரியும் யாரை எப்படி அரவணைக்கணும் என்னன்னு. நீங்கள் தேவையில்லாமல் மீடியாவோ எதிர்கட்சியோ தயவு செஞ்சு மூக்க நுழைக்காதீங்க. இது எங்க உட்கட்சி விவகாரம். நாங்க எங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோங்க. ஒரு வீட்டுல ஒரு வீடுங்க, அந்த கேள்வி ஒரு வீட்டுல ஒரு 10 உறுப்பினர் இருக்கும், 4 விருந்தாடி வராரு. நாங்க 10 உறுப்பினரும் 4 விருந்தாடியும் 14 பேரும் இருக்கக்கூடிய சாப்பாடை பங்கெடுத்து பிரிச்சுக்கிறோம், தங்கக்கூடிய இடத்த பிரிச்சுக்கிறோம். உங்களுக்கு என்னங்க, நீங்க ஏங்க அடுத்த வீட்டுக்காரன் எட்டி பார்க்குறீங்க? அதே தான், கரெக்டு தாங்க சார். அப்போ அதிமுக கூட்டணிக்குள்ள நடக்கிறது அவங்க வீட்டு விவகாரம். நீங்க இப்போ அதுக்குள்ள போய் பொருந்தா கூட்டணி பாஜக சொல்றதுன்றது சரி. ஏன் நாங்க அதிமுக கட்டாய கூட்டணின்னு சொல்றோம்னா, திராவிட கட்சி அதிமுக அது ஆரிய கட்சியா மாறிவிடக்கூடாதுங்கிற சீரிய நோக்கத்துல தான் சொல்றோம். அந்த எங்க வீட்டில் எந்த அடிதடியும் இல்லை, திமுக கூட்டணியில் எல்லாம் ஒத்துமையா இருக்கும். அந்த வீட்டில் அதிமுகவை போட்டு பாரதிய ஜனதா கட்சி அடிக்கக்குள்ள திராவிட கட்சியாகிய மூத்த திராவிட கட்சியாகிய திமுக வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி தானே காங்கிரஸ் உங்களை அடிச்சு எப்படியோ எக்ஸ்ட்ரா வாங்கி. காங்கிரஸ் எங்களோட ரத்த சொந்தங்க. ராகுல் காந்தி ரத்த சொந்தம். நாங்க ஒரு விஷயத்த நாங்க மறக்கல, அவங்களும் எங்களை மறக்கல. 2024 பாராளுமன்ற தேர்தலில் 100க்கு 100 வெற்றி பெற்ற பிறகு கோயம்புத்தூர்ல ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் தலைவர் நடத்துறாரு. அதுக்கு சிறப்பு விருந்தினராக ராகுல் காந்தி வராரு. கூட்டத்தில் கலந்துக்க வந்தக்கூடிய ராகுல் காந்தி ஒரு சாலையை கடந்து, சாலை தடுப்பை ஏறி குதித்து கடந்து சென்று இனிப்பு வாங்கி என்னுடைய சகோதரர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு நான் இனிப்பு வழங்குகிறேன்னு சொன்னதெல்லாம் நாங்கள் மறக்கலை. அவர்களை ஜெயிக்க வச்சதை அவங்களும், நாங்கள் ஜெயிக்க வச்சதை அவங்களும் மறக்கலை. ஒரு வீடு இருக்குது, அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு சொத்து பாகம் பிரிக்கிறதுல கொஞ்சம் மனக்கசப்புகள் இருக்கும். அதை வீட்டினுடைய தலைவர், குடும்பத் தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் எப்படி யாருக்கு என்ன பங்கு கொடுக்கணும், எப்படி அவர்களை நடத்தணும்னு. அவரெல்லாம் அதை பார்த்துக்கிட்டாரு. நல்ல மாதிரி முடிஞ்சு போச்சு. அருமையாக கூட்டணி ஏற்பட்டு விட்டது. நீங்கள்லாம் பிரிஞ்சிடுவோம், கலைஞ்சிடுவோம், திமுக கூட்டணி உடஞ்சிடும், திமுக கூட்டணி நொறுங்கிடும், காங்கிரஸ் போயிடும் வெளியிலலாம் நினச்சிங்க. உங்களுடைய எண்ணங்களில் மண் விழுந்து விட்டது. நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் இன்டாக்டாக இருக்கோம். எங்கள் தலைவருக்கு தெரியுங்க, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சாதுரியத்தாலும் அவருடைய அரசியல் முதிர்ச்சியாலும் இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. யாரும் எந்த ஓட்டையும் போட முடியாது. விலாங்கு மீன் மீது காத்து கொண்டிருந்த விஜய்க்கு ஏமாற்றம், உடையும் என எதிர்பார்த்த எடப்பாடிக்கு ஏமாற்றம். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? இல்லை, இப்போ விஜய் தான் காங்கிரஸ்க்கு அதிக சீட்டு கிடைச்சதுக்கு விஜய் தான் காரணம்னு, தாவேக்கா தான் காரணம்னு செங்கோட்டையன் சொல்றாரு. என்ன தாவேக்காவை காட்டி தானே இப்போ காங்கிரஸ் வாங்கிட்டு, தாவேக்கா கூட்டணிக்கு காங்கிரஸ் போயிடுமோன்னு தானே திமுக. என்னங்க, நாங்கள் என்ன எவ்வளோ சீட்டு கொடுத்துட்டோம்? கூட 3 சீட்டு கொடுத்துருக்கோம். ஆனால் அதை குறைக்கலான்னு தானே சார் பார்த்தீங்க? குறைக்கலாம்லாம் பார்க்கவே இல்லைங்க. தேவையில்லாத விஷயம் அதெல்லாம். ஒரு கூட்டணிக்குள் எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்கங்கிறதெல்லாம் எங்களுக்குள்ளே உள்ள விஷயம். தாவாக்காவை காட்டிலாம் காங்கிரஸ் வாங்கலை. விஜயை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கும் இல்லை, விஜயோட சேர வேண்டிய அவசியம் காங்கிரஸுக்கும் இல்லை. ஒன்றியோன்னு மறந்துட்டீங்க. அன்னை சோனியா காந்தி அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோடு நல்லுறவில் இருக்காங்க. கீழே உள்ளவங்க பேசுகிறது மாணிக் தாக்கூர் போல, பிரவீன் சக்கரவர்த்தி போல எந்த அதிகாரமும் இல்லாத நபர்கள் பேசுவதையெல்லாம் மீடியா பொருட்படுத்தலாம். நாங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை. எங்கள் தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் தெளிவாக இருக்கிறது. ஆனால் ராகுல் பொருட்படுத்தி இருக்கலாம்ல, சோனியா காந்தி பொருட்படுத்தி இருக்கலாம்ல, அவங்கள பேச விட்டுட்டு வேடிக்கை தானே பார்த்து. அதாவது ஒரு விஷயம், காங்கிரஸ் எப்பயுமே ஜனநாயக கட்சி. அவங்க பேசுகிறதெல்லாம் அவங்க கீழே உள்ளவங்களுக்கு கருத்து சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அதனால் பேசுகிறதெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ரெண்டாவது, எல்லாருமே எங்களுடைய சகோதரர்களுங்க. அது இன்றைக்கி நாங்கள் சண்டை போட்டுப்போம், நாளைக்கு ஒன்று சேர்ந்துப்போம். இதை பற்றி நீங்கள் ஏன் மீடியா தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறீங்க? நான் இன்னும் எப்போலேருந்து சொல்கிறது தான். It is an indoor game where outsiders have no role to play. Why outsiders are poking their nose? ஏன் உங்கள் மூக்க உள்ள நுழைக்கிறீங்க? தயவு செஞ்சு நுழைக்காதீங்க.
சார் இப்போ விஜய் அவர்கள் இப்போ ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே அப்படின்னு தொடர்ந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. கடந்த தஞ்சை பிரச்சார கூட்டத்திலையும் அதை தான் சொன்னார். அதாவது விஜயை பற்றி நீங்கள் இனிமேல் கேள்வி கேட்டிங்கன்னா அந்த பேட்டி கொடுக்குறதே நிறுத்திடலான் இருக்கேன். ஏன்னா விஜய் என்பவர் என்னை பொறுத்தவரை ஒரு மனிதரே இல்லை. ஒரு குடும்பத்தை, ஒரு தந்தையை, ஒரு தாயை, ஒரு மனைவியை, ஒரு பிள்ளையை, ஒரு தன்னுடைய குழந்தையை பாதுகாக்க தவறியவர் நாட்டை என்ன பாதுகாப்பார்? கேட்டிங்கன்னா உடனே சொல்லுவீங்க இது விஜயோட இன்டர்னல் ஃபேமிலி மேட்டர், டோன்ட் இன்டர்ஃபியரும்பீங்க. இது குடும்ப பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பொதுவில் பேசாதீங்கம்பாங்க. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீட்டில் ஒருத்தன் நல்லவனாக இருந்தால்தான் வெளியில் நல்லவனாக இருக்க முடியும். வீட்டில் உள்ள உறுப்பினருக்கே ஒரு நல்ல தந்தையாக, நல்ல கணவனாக, நல்ல மகனாக இருக்க முடியாதவர் நாட்டை என்ன காக்க போகிறாரு? அதனால் தஞ்சாவூரில் இல்லை, வேலூரில் இல்லை, அவர் எங்கே ஐநா சபையில் போய் எது பேசினாலும் அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய தகுதியற்றவர். ஏன்னா கிட்டத்தட்ட 50 கட்சி ஆரம்பித்து 50 உயிரை பலி வாங்கிட்டார். தஞ்சாவூரில் 2 பேர் விபத்து நடந்து அவங்க ரொம்ப பெரும் போராட்டத்தில் இருக்காங்க. அவங்கள கூட விசாரிக்கிறதுக்கு ஒரு மனசு இல்லாத ஒரு விஜய், ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு விஜய், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 எந்தவித நோக்கமும் இல்லாமல் பதவி தாகம் கொண்ட விஜயை பற்றி பேச வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. நம்ம நேரத்தை வீணாக்காதீங்க, வேறு ஏதோ கேளுங்க. இல்லை சார், களத்தில் அவர் வராரு. இப்போ ஏதோ ஒரு கட்சி அப்படின்னா கூட இது பண்ணிக்கலாம். வாக்குகளை பிரிக்க போகிற இடத்துல இருக்கிறாரு, ஸ்பாய்லராக இருக்க போறாரு, இப்படின்லாம் இருக்கும் பொழுது அதை எப்படி அவரை பற்றி பேசாமல் இருக்கு? அது இல்லாமல் உங்களுக்கு எதிர்ப்பு இஸ் நெய்தர் ஏ லீடர் நார் ஏ ஸ்பாய்லர். அவர் ஒரு தலைவரும் இல்லை, அவர் எந்த கட்சியையும் சேதாரம் ஏற்படுத்த முடியாது. தேர்தல் முடிஞ்சோடனே முடிவுகள் வரதான் போது, முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பேட்டி தான் எடுக்க தான் போகிறீங்க, அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். விஜய் இஸ் நெய்தர் ஏ லீடர் நார் ஏ ஸ்பாய்லர் எழுதி வச்சுங்க. இன்னும் டேட் போட்டு விஜய் இஸ் நெய்தர் ஏ லீடர் நார் ஏ ஸ்பாய்லர். அவர் ஒரு தலைவரும் அல்ல, அவர் எந்த அரசியல் கட்சிக்கும் சேதாரமும் உண்டு பண்ண முடியாது. ஏதாவது முடிவெடுக்க முடியாத ஒரு 5-10% வாக்காளர்களுடைய வாக்குகளை வேண்டுமானால் பெறலாமே ஒழிய தமிழக அரசியல் களத்தில் எந்த தாக்கத்தையும் அவரால் ஏற்படுத்த முடியாது. தமிழக அரசியல் களம் என்பது 1977லேருந்து திமுக, அண்ணா திமுக, அதுவும் இப்போ களத்தில் திமுக பலமான கூட்டணியோடு திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்கள் எல்லா வீட்டிலும் ஒரு பயனாளி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்ப்பலை என்று சொல்லக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இல்லாத நிலையில் இன்றைக்கி திமுக நம்பர் 1ஆக மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என அத்தனை கருத்து கணிப்புகளும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக அதிமுக தான் வரும். தமிழக வெற்றி கழகத்துக்கு 2வது இடத்துக்கு கூட வேலை இல்லை. தமிழக அரசியல் களம் என்பது எப்பொழுதும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டியாக இருக்குமே ஒழிஞ்சு வேறு கட்சிகளுக்கு வேலை இல்லை. நடுவில் நீங்கள் இந்த கருத்து கணிப்புலாம் சொல்கிறதுனால இவருக்கும் 20% அளவுக்கு இருக்குது அப்படின்றாங்களா? அதுவும் கருத்து கணிப்பு. அதாவது ஒன்று வச்சுங்க, 15%, 20% எல்லாம் நீங்கள் ஹேஷியத்தின் அடிப்படையில் சொல்கிறீர்கள். இன்னும் விஜய் ஒரு தேர்தலை கூட, ஒரு பஞ்சாயத்து தேர்தலை கூட, ஒரு வார்டு தேர்தலை கூட சந்திக்காத அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம். அதனால் அவர் 15% 20% வாங்கினா கூட திமுகவையோ அதிமுகவையோ அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இப்போ அவருக்கான அந்த தனிப்பட்ட விஷயம், அந்த பிரச்சனைகள் பற்றி சொன்னீங்க இல்லையா? ஆக்சுவலாக அதில் தாவேகாவினரோட கருத்து, அவருடைய விஜய் ஆதரவாளரோட கருத்து, இதுக்கு பின்னாடி திமுக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த. விஜய்க்கு மத்தியானம் வயிற்றால போச்சுனாலும் திமுக தான் காரணமா? இல்லை ஜுரம் அடித்தாலும் திமுக காரணமா? விஜயினுடைய மனைவி, விஜய் என்னை பராமரிக்கவில்லை, என்னுடைய வீட்டிலே அனுமதிக்கவில்லை, எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கவில்லை, எனக்கு சாப்பாடு போடவில்லை, என்னை கண்டுகொள்ளவில்லை, என்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்துக்கிறார்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு திமுக எப்படிங்க பொறுப்பேற்க முடியும்? அவன் தாவாக்கா தான் தற்கூரி கூட்டம் பைத்தியகாரத்தனமாக சொல்லுதுன்னா நீங்கள் எப்படிங்க இந்த கேள்வியை கேட்கலாம்? நீங்கள் எப்படிங்க அவங்க சொல்றதை கேட்கலாம்? விஜய்க்கு இன்னைக்கு வயிற்றால போதும் திமுக தான் சாப்பாட்டில் கலந்துட்டாங்க அப்படிங்களா? எனக்கு புரியல. மழை பெஞ்சாலும் திமுக, வெயில் அடித்தாலும் திமுக, திமுகவை குறை சொல்லியே தான் மீடியா வாழ்வீங்களா? எனக்கு தெரியல. இல்ல சார், நான் ஏங்க இது எப்படிங்க அவருக்கும் அவர் மனைவி அவருக்கும் இல்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க, நான் சொல்லி முடிச்சறேன் கேளுங்க. அவருக்கு அவர் மனைவிக்கும் பிரச்சனை. அவர் மனைவி எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நடிகை பூந்துட்டாருன்னு சொல்றாங்க. எப்பயில இருந்துன்னா 2021ல விஜய் அரசியல் களத்துல இல்ல. அப்போ ஒன்றும் திமுக எதிரி இல்லை, திமுக ஒன்றும் ஜோசியம் தெரியாது, திமுக ஒன்றும் ஒரு நடிகையை நீ போய் விஜய் வாழ்க்கையில் போய் உள்ளே பூந்து பிரின்னு சொல்லலை. அதனால் தயவு செஞ்சு விஜய் வீட்டுக்குள் நடக்கும் போராட்டத்துக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தயவு செஞ்சு தேவையில்லாமல் தாவாக்கா காரணம் தான், தமிழக வெற்றி கழகம் தான், தற்கொலை வேலை தான், பைத்தியகாரத்தனமாக பேசுகிறாங்கன்னா மீடியாவாகிய அறிவார்ந்த மீடியா நீங்கள் ஐத்தமிழ்லாம்
ஒரு நம்பர் 1 மீடியா அன்னைக்கு வந்து சார், நான் அந்த கேள்வியை தமிழுக்கு ஒரு நம்பர் 1 மீடியா. அதுவும் கோபிநாத் கேள்வி கேட்குறாருனாவே பதில் சொல்ல நாங்கள் பயப்படுவோம். கோபிநாத்லாம் இந்த மாதிரி கேள்வியை தயவு செஞ்சு தவிர்க்கணும். சார், உங்களோட அந்த அறிவுரையை நான் ஏற்றுக்கிறேன். பட் நான் அந்த பாயிண்ட் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை அது அவங்களோட தான், அதுக்கு திமுக காரணம் கிடையாது. பட் இந்த தேர்தல் நெருக்கத்தில் சங்கீதாவை பேச வைத்திருப்பது திமுக அப்படி சொல்கிறாங்க. ஏங்க, சங்கீதா வந்து எந்த நேரத்தில் அது பாதிக்கப்பட்ட பெண், எப்போ கல் அடித்தா பழம் விழுன்னு அது பார்த்து கரெக்டாக கல் அடிக்குது, அதுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தங்க? சப்போஸ் இன்னைக்கு ராத்திரி விஜய்க்கு பசிக்கலை, திமுக தான் காரணம்னு சொல்லுவீங்களா? இல்லை காலையில் விஜய்க்கு சிறுநீர் கழிக்க முடியல, திமுக தான் காரணம்னு சொல்லுவீங்களா? எனக்கு புரியலைங்க. எதாக இருந்தாலும் பழுத்த மரம் கல்லடி பண்ணலாம், அதுக்காக எப்போ பார்த்தாலும் பழுத்த மரம் கல்லடி பட்டுக்கிட்டே தான் இருக்குமா திமுக? விஜயோட தெளிவாக சொல்கிறாங்க, விஜயோட குடும்ப பிரச்சனைக்கும் திமுகன்னு இல்லை, எந்த அரசியல் கட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது அவராக கிரியேட் பண்ணிக்கிட்ட பிரச்சனை. அதை அவர் தான் சமாளிச்சாகணும். இப்போ என் வீட்டில் பிரச்சனை நடக்குதுன்னா நான் தான் சமாளிக்கணும், உங்கள் வீட்டில் பிரச்சனைனா நீங்கள் தான் சமாளிக்கணும். அடுத்த வீட்டுக்காரன் கழிப்பு விட்டான்னு சொல்லுவீங்களா? கழிப்பு ஒரு அளவுக்கு நீ ஏன் இடம் கொடுக்குற? ஏன்னா இது கடந்த கால நிகழ்வோட லிங்க் பண்ணுறாங்க. முரசொலி செல்வம் அவர்களுடைய இறப்புக்கு இவங்க சங்கீதா அவர்கள் வந்திருப்பாங்க. ஏதோ மற்றவர்கள் வந்து போவது போல் இல்லாமல் ரொம்ப நேரமாக அங்கேயே இருந்து ரொம்ப நேரமாக கூடவே இருந்து இது பண்ணிட்டு போனாங்க, ஒரு நெருக்கமானவராக இருந்திருக்கிறார் இப்படின்லாம் அதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. அதனால முரசொலி செல்வம் ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஆமாம், எல்லோரிடம் இனிமையாக பழகக்கூடியவர், எளிமையானவர். அதனால் அவங்க சங்கீதா வந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கலாம். அதுக்கும் இதுக்கும் ஏங்க முடிச்சு போடுறீங்க? இப்போ முதலமைச்சர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல வந்தாங்கன்னா உடனே முதலமைச்சர் தான் டைவர்ஸ் போட சொன்னார்னு சொல்லுவீங்களா? என்னங்க இந்த பதில்களை அப்படியே நான் தாவே கவிஞருக்கு சொல்லிக்கிறேன். ஏங்க, அந்த தற்கூரி கூட்டத்துக்கு செஞ்சு சொல்லுங்க, தாவாக்கா கூட்டத்துக்கு சொல்லுங்க, உங்க அண்ணி பிரச்சனை உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைடா, இதுக்கும் திமுக இல்லடா, திமுக உட்பட எந்த கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. இல்லை, நான் அதிமுக பிஜேபியை கூட சொல்கிறேன், யாருக்கும் விஜயனுடைய வீட்டு போராட்டத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. நாங்கள்லாம் அரசியல் கட்சி நடத்துகிற வேலை தான் பார்ப்போம் ஒழிய, நாங்கள் அவங்க குடும்பத்தில் அவன் பொண்டாட்டி பிரிஞ்சிருக்கு, அதை தூண்டி விடு இதை தூண்டி விடு, வேறு வேலை இல்லையாங்க திமுகக்கெல்லாம்? என்னங்க, திமுகங்கிறது ஒரு திராவிட இயக்கங்க, தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்க, கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். ஓகே. இதில் இப்போது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது அப்படின்னு இப்போ விஜய் சொல்கிறதா இருக்கட்டும், அவரை விட்டுருவோம், எதிர்கட்சி அதிமுக சொல்கிறதா இருக்கட்டும், பாஜக சொல்கிறதா இருக்கட்டும், எதை முக்கியமாக முன்னிலைப்படுத்தி சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற மக்களுக்கான பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் போராடுவது, இப்படின்னு தமிழ்நாட்டோட நிலையே மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போராட்ட களமாக மாறி இருக்குது, நிம்மதியற்ற சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ இதுக்கு ஒரு ஆளும் அரசாக இதனுடைய வெளிப்பாடாக தான் உங்களுக்கு தோல்வியே வரப்போகுது அப்படின்னு அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுங்க. நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, மகளிருக்கு நிறைய விஷயம் சொல்லாமா? எஸ், நான் அதை முடிச்சிடறேன். அதான் இப்படிலாம் இருக்கிறது நீங்கள் பாசிட்டிவாக சொன்னாலும் இதை அனுபவிக்கிறதுக்கான மக்களினுடைய மனநிலை நிம்மதியற்றதாக இருக்கிறதுன்றாங்க. இப்போ அதிமுகவும் பிஜேபியும் திமுக மீண்டும் வரும்னு நான் சொல்லுவாங்க. அவங்க அரசியல் எதிர்கட்சி வராதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கான காரணங்களை காலையில் நீங்கள் வீட்டில் கிளம்புனீங்கல்ல, எங்கே இருக்கு உங்கள் வீடு? பக்கத்தில் தான், ஒரு 2-3 கிலோமீட்டரில். பத்திரமா வந்திருக்கீங்களா? ஆமாம், வந்துருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நேற்று பத்திரமா வீட்டுக்கு போனீங்களா? அப்புறம் என்னங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை? நான் மயிலாடுதுறையிலேருந்து சென்னைக்கு கேளுங்க, இல்லை நான் பதில் சொல்லுறேன், நான் பதில் சொல்ல விடுங்க. 2 பேர் இறந்து போயிருக்காங்க. நீங்கள் தற்கொலை கூட்டம் மாதிரி நீங்கள் குறுக்க பேசுனீங்கன்னா நான் என்னத்த பதில் சொல்கிறது? நான் மயிலாடுதுறையிலேருந்து சென்னை வந்திருக்கேன், 20 நாளாக சென்னையில் தான் தங்கியிருக்கேன், பத்திரமா தான் இருக்கேன். என் குடும்பம் மயிலாடுதுறையில் இருக்குது, பத்திரமா தான் இருக்குது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது. ஆங்காங்கே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கொலையில் முடிகிறது, அடிதடியில் முடிகிறது, வெட்டுக்குத்தில் முடியுது. இதுக்கெல்லாம் அரசாங்கம் காரணம் நீங்கள் சொன்னீங்கன்னா தவறு. ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வன்முறை நடக்குது, காலையில் நம்ம வீட்டை விட்டு கிளம்பி வந்தோம், திரும்பி பத்திரமா வீட்டுக்கு போக முடியலன்னு ஒரு சூழல் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது, பீகாரில் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு கூட ஒரு பெண் தனியாக செல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்களே டெய்லி பத்திரமா வீட்டுக்கு போய் பத்திரமா ஆஃபீஸுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் அந்த குறைய விட்டுருங்க. எதிர்ப்பலை என்று ஒன்று இல்லை. 2, மக்கள் ஏதோ போராட்ட காலத்தில், அதாவது தேர்தல் நெருங்கக்குள்ள சில கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவது இயல்பு. இப்போன்னு இல்லை, 2021 அப்பையும் 20 கடைசி 21லையும் இப்படி தான் இருந்தது. 2016
15 கடைசியிலையும் 16 ஆரம்பத்திலும் இப்படி தான் இருந்தது. தேர்தல் என்று வரும் பொழுது கோரிக்கைதாரர்கள் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு போராடுவது இயல்பு. ஏன்னா தேர்தல் நேரத்தில் போராடினா எல்லா கட்சியும் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு அவங்க கேட்குறாங்க. நியாயமான கோரிக்கைகளை என்றைக்கும் திராவிட மாடல் ஆட்சி ஏற்றுக்கொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள். திமுக தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒன்றிய அரசு நிதி கொடுக்காமல் வஞ்சித்த போதிலும் மக்களுக்கு என்ன தேவையோ, அரசு ஊழியர்களுக்கு என்ன தேவையோ அனைவருக்கும் அனைத்தும் கிடைப்பதற்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் போராட்டம் என்பது இயல்பான ஒன்று. அதை தேர்தலோடோ அல்லது திமுக ஆட்சியினுடைய சாதனைகளோடு அதை ஒப்பிட்டு அதனால் திமுக ஆட்சிக்கு வராதெல்லாம் சொல்லாதீங்க. மீண்டும் 2வது முறை 2.0 திராவிட மாடல் ஆட்சி தான் பொறுப்பேற்கும். திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையாகவும் திமுக 7வது முறையாகவும் ஆட்சி அமைக்கும். அதில் எந்த சந்தேகமும் நீங்கள் பட வேண்டாம். இன்றைக்கி சாயங்காலம் முடிஞ்சு நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போக தான் போகிறீங்க, நாளைக்கு காலைல பத்திரமா வரதான் போகிறீங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை. நான் மயிலாடுதுறையிலேருந்து சென்னை வந்து 20 நாளாக தங்கியிருக்கேன், பத்திரமா தான் இருக்கேன். என் குடும்பம் பத்திரமா தான் இருக்குது, என் சொந்தக்காரங்க நண்பர்களும் பத்திரமா தான் இருக்காங்க. ஆங்காங்கே அவர்களுடைய பகைக்காக நடக்கக்கூடிய கொலைகளை அரசோட சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்று முடிச்சு போடாதீங்க. இல்லை, தமிழ்நாட்டோட வாழ்கிற ஒட்டுமொத்த ஒரு 10 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்குமே எல்லாருக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் தான் இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு திமுக. அதாவது ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, பட்டியலின மக்கள் வசிக்கிற பகுதியில் பூந்து பார்க்குறவங்களெல்லாம் வெட்டிட்டு போகிறாங்க ஒரு 9 பேர் கொண்ட கும்பல். இதெல்லாம் என்ன சார் சொல்கிறது? பட்டியலின மக்கள் வசிக்கிற பகுதியில் மட்டும் அது நடக்குது. என்ன சார் இதுக்கு தென் மாவட்டங்கள்ல சாதிய மேல் தலை தூக்கி சாதி பிரச்சனைக்குங்க சட்டங்கள் மட்டும் தீர்வாகாது. மனிதனுடைய மனம் மாற வேண்டும். அனைவரும் சமம்ங்கிறத எல்லா மனிதனும் ஏற்றுக்கணும். எந்த மனிதன் இறந்தாலும் அவனுடைய பிணம் நாரும், எந்த மனிதனோட ரத்தமும் சேஃபாக தான் இருக்கும். அதனால் ஜாதி வேறுபாடுகள் என்றைக்கு கலைகிறதோ, என்றைக்கு மனித மனம் விரிவடைகிறதோ அன்னைக்கு தான் இந்த ஜாதி கலவரங்கள்லாம் குறையும். எத்தனை சட்டம் நீங்கள் போட்டாலும், எவ்வளவு சட்டங்கள் கடுமையாக இருந்தாலும், எவ்வளவு தண்டனைகள் கடுமையாக வழங்கப்பட்டாலும் மனுஷனோட மனசு சுருங்கி இருக்கு பாருங்க, அந்த மனசு விரிவடைந்து நீயும் நானும் ஒன்று அப்படின்னு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் இதெல்லாம் குறையும். அதில் அரசாங்கத்தை குறை சொல்லி புண்ணியம் இல்லை. மனித குலத்திற்கு நாம் எல்லாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள், நாமெல்லாம் தமிழர்கள், நாமெல்லாம் இந்தியர்கள், நாமெல்லாம் ஒன்றுன்னு வரணும். இப்போ எனக்கு தெரியுங்க, நான் போய் லாரியில் மோதினாலும் நான் செத்து போவேன், வேறு ஜாதிக்காரன் மோதினாலும் செத்து போவான். நான் செத்தாலும் என் முனை நாரும், வேறு ஜாதிக்காரன் செத்தாலும் புனை நாரும். இந்த எண்ணம் நம்ம மனசில் ஏறிட்டுன்னு வச்சுங்க, ஜாதி கலவரமே வராது. இந்த எண்ணத்தை அந்தந்த மனிதர் தன்னுடைய மனசை விரிவுபடுத்திக்கணும். அரசாங்கம்லாம் இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. திமுகன்னு இல்லை, எந்த அரசாங்கம் வந்தாலும் ஜாதி கலவரம் இருக்கும். எது வரையும் இருக்கும்னா அந்த மனுஷனோட மனசு விரிவடைய வரையும். சார், அதை மற்ற கட்சிகள் ஆட்சியில் இருக்கும்போது சொல்லலாம், ஓகே. நீங்கள் சொல்கிற ஜென்ரலான காரணம் ஒரு சமூக நீதியை நிலைநாட்டுவோன்னு இருக்கிற கட்சி இந்த காரணத்தை அதனால தான் தலைவர் பாதிக்கப்பட்டவங்க ஏற்றுக்குவாங்களா? அதனால தான் இப்போ தலைவர் என்ன செஞ்சார்னா, சமூக நீதி விடுதிகள் இந்த போல் இதெல்லாம் எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறத நோக்கி, சமூக நீதி நோக்கி திமுக பயணிக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு வரணும். எல்லோரும் எல்லாம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், இங்கு இல்லை என்பதே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி தான் திமுக போயிட்டுருக்கு. இந்த 5 ஆண்டுகள் ஓரளவு சாதித்திருக்கிறோம். 2.0ல் நிச்சயமாக 100% சாதிகள் கலவரங்களே இல்லாத தமிழகத்தை உருவாக்க திமுக பாடுபடும். விசிகாவினரோட கொடிக்கம்பங்கள் நடுறதுக்கு கூட இங்கே சுச்சுவேஷன் இல்லை. நீங்கள் இத்தனைக்கும் கூட்டணியில் இருக்கிற உங்கள் கட்சி, கூட்டணியில் இருக்கிற கட்சி தான். முதல்வர் சொன்னால் இங்கே இருக்க அதிகாரிகள் கேட்க மாட்டாங்களா என்ன? விசிகாவே முதல்வருக்கு கூட்டணி தர்மத்தினால எதிர்த்து பேசாம அதிகாரிகள் காரணம்னு மனசுல இருக்கிற குமுறல், முதல்வர் அவர்கள் இருக்கிறாரு, நம்ம கூட்டணியில் இருக்கோம், நமக்கே இப்படி ஒரு நிலைமை இருக்குன்ற குமுறல் அவங்க மத்தியில். என்ன சிண்டு முடிச்சு போட்டாலும் எங்களையும் சகோதரர் திருமாவளவனையும் பிரிக்க முடியாது. நாங்கள் 2 பேரும் நாங்கள் சொல்றதை கேளுங்க. நாங்கள் 2 பேரும் ரெட்டைக்குழல் துப்பாக்கி, திமுகவும் விடுதலை சிறுத்தையும் அண்ணன் தம்பி. எங்களை நீங்கள் பிரிக்க முடியாது. எங்களை தெளிவாக சகோதரர் திருமாவளவன், மதிப்பிற்குரிய திருமாவளவன் புரிந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அவரை தெளிவாக புரிஞ்சுருக்கோம். எந்த காலத்துலையும் எங்களை விட்டு திருமாவளவன் போக மாட்டார், நாங்கள் திருமாவளவனை இழக்க மாட்டோம். இது ஒரு 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 டைட்டு பாண்டேஜ், எங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு இருக்குது. இந்த கொடிக்கம்ப பிரச்சனை நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இது சம்பந்தமாக இப்போ நம்ம கருத்து கூறுறது நல்லா இருக்காது. அது நீதிமன்ற தீர்ப்பு முழுமையான தீர்ப்பு வந்த பிறகு பல்வேறு
கொடிக்கம்பம் நடுறதை பற்றியும் அனுமதி கொடுக்கறத பற்றியும் சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை கிளை அமர்வும் மதுரை அமர்வும் பல்வேறு தீர்ப்புகளை கொடுத்து அது ஒன்றும் இறுதியான தீர்ப்பு இன்னும் வரல. அது வந்த பிறகு இதை பற்றி விவாதிக்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா லிஸ்பெண்டன்ஸ் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம விவாதிக்கிறது ஒரு வழக்கறிஞராக இருந்து கொண்டு எனக்கு நன்றாக இருக்காது. சார் வேங்கை வயலுக்கும் இதே பதில் தான் திமுக இல்லை, அதாவது இது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாக நம்ம விவாதிக்க வேண்டாம். ஓகேங்க சார். நிறைவாக ஒரு விஷயம், இன்னைக்கு விஜய் அவர்கள் அந்த மகளிர் ஏதோ அறிவிப்பெல்லாம் சொல்ல போகிறாரு, வாக்குறுதிகள் சொல்ல போகிறாருன்றதுனால இந்த மகளிரினுடைய வாக்குகள், பெண்களினுடைய வாக்குகள் அதிகமாக அந்த பக்கம் போகுது உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்களே. விஜயினுடைய செல்வாக்கு கரூர் சம்பவத்தின் போது பெருமளவில் சரிந்து விட்டது. சங்கீதா அவர்கள், அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் விவகாரத்து கோரி மனு தாக்கல் செய்த பிறகு பெரும்பாலான மகளிர் விஜயை நம்புவதை தவிர்த்து விட்டார்கள். அதனால் முதல்ல சங்கீதா என்ற மகளிருக்கு விஜய் ஒரு நிதியையும் கொடுத்து விட்டு மற்ற தமிழக மகளிருக்கு அவர் எந்த வாக்குறுதி வேணாலும் கொடுக்கட்டும். பெண்கள் வாக்குகள் ஆனால் அதிகமாக இருக்குது, குடும்ப வாக்குகள், குடும்பத்தினுடைய வாக்குகள் அதெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ இந்த விவகாரத்துக்கு அப்புறம் சரிஞ்சிருக்குன்றீங்களா? இல்லை, அதாவது கொஞ்சம் ஒரு 5% மக்கள் விஜயை நம்பினார்கள், விஜயோட கரிஷ்மாவை நம்பினார்கள், கரிஷ்மாவை. ஆனால் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவர் சரிஞ்சு போச்சு, அவர் மீது நம்பகத்தன்மை போயிடுச்சு. அதிமுக கூட்டணி வலுப்பெறுதுன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக கூட்டணி தான் ஒரு கட்டாய கூட்டணி, அது வலுவிழந்த கூட்டணி, அது ஒரு பொருந்தாத கூட்டணி, ஒரு திருந்தாத கூட்டணி, ஒரு பலனளிக்காத கூட்டணி. அதனால் அது எப்படி வலுப்பெறும்? இல்லை, திண்ணை பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய நீங்கள் பண்ணது விலைவாசி உயர்வு, உங்ககிட்ட இருந்து இவ்வளோ திமுக ஆட்சி பிடுங்கி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு போட்டு பட்டியல் போட்டு வீட்டுக்கு வீடு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கேட்குறேன். சரி, அவங்க என்ன எங்கள் ஆட்சி நல்லா இருக்குன்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க? இல்லை சார், அதுதான் சொல்கிறேன். அப்போ இருக்கிற குற்றங்கள் எல்லாம் தவறுகளை எல்லாம் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதாவது அது உங்களுக்கு சரிவை கொடுக்குமா? செயற்கையான தவறுகளை அவர்கள் தவறுகளை செயற்கையாக உருவாக்கி சொல்கிறாங்க. எந்த விதத்திலையும் அவர்கள் திண்ணை பிரச்சாரமோ அவர்களோட கூட்டணியோ திமுகவினுடைய வெற்றியை பாதிக்காது. ஏன்னா எங்கள் தலைவரை பார்த்து நாங்களே வியந்து போகிறோங்க. தினந்தோறும் திட்டங்கள், கடும் 20 மணி நேரத்துக்கு மேலே உழைக்கிறாரு, கூட்டணியை அரவணைக்கிறாரு. அதாவது இந்தியா மட்டுமல்ல, உலகமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவெடுத்து விட்டார். அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு, அவருடைய ஸ்டேச்சர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே இன்றைக்கு தமிழகத்தில் இல்லை. இன்றைக்கி அவர் டெல்லியில் அரசியல் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் பிரதம மந்திரி. நாடுகளே பல வல்லரசுகளே அவரை கண்டு பயப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருப்பார். தப்பித்தவறி அவர் தமிழ்நாட்டோடு தன்னுடைய அரசியலை நிறுத்தி கொண்டார். அவர் தமிழ்நாட்டோடு அரசியல் செய்வதால் நமக்கு அவருடைய அருமை தெரியல. இல்லை, இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் தலைவராகணும்னு காங்கிரஸ்ல இருந்தே குரல்கள் எழுது, வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்ல? பயன்படுத்தலாம். ஆனால் அவர் தலைவர் தமிழ்நாடு மக்கள் தான் எனக்கு வேணும், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம போய் அவரை ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகேங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து பேசலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கும்போது. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க ரொம்ப நன்றி. நன்றி.